அவர்கள் எங்களை புதைக்க நினைத்தார்கள். ஆனால் நாங்கள் விதைகள் என்று அவர்கள் அறியவில்லை. அழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் முடிவற்ற சத்தியம், அழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் முடிவற்ற சத்தியம் நாங்கள் மறக்க மாட்டோம், நாங்கள் மறக்க மாட்டோம். காலம் எமக்களித்த வாய்ப்பு கடல் நீரில் கரைந்து போன பின்னும் கரிகாலன் எனும் ஒற்றை சொல்லே எமக்கான எழுச்சி. இந்த இனம், தமிழினம் கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய மொழி, கலை, பண்பாடு, வரலாறு, வாழ்வியல் இவற்றிலெல்லாம் ஒவ்வொரு இனத்தினுடைய தாக்கங்களால் அமுக்கப்பட்டு இருந்ததை விடுதலை புலிகள் மீட்டெடுத்து கொண்டிருந்தார். புலிகள் கரைய உருகி உருகி இரவில் அழுகின்றோம், விடியும் காலை மலர்கள் எடுத்து தினமும் தொழுகின்றோம். பகைவன் இருந்த குகையில் புகுந்த உயர்ந்த புலிகளே, எங்கள் தலைவன் எடுத்த சபதம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 18 தமிழர் இனவழிப்பு நாள். 2009ஆம் ஆண்டு இதே நாளில் எமது ஆயுத ரீதியான விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுடன் இவ்வுலகில் மனித உரிமை பேசும் நாடுகளின் கண்முன்னே தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு இனவழிப்பு அரங்கேறிய நாள். எமது விடுதலை போராட்டத்தின் பால் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் நாம் அம்மக்களுக்காக வணக்கம் செலுத்தி வருகின்றோம். இன்று நாம் கூடியிருக்கும் இவ்வணக்க நிகழ்வில் முதலாவதாக ஈகச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு இங்கு எமது நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கதி செல்வகுமார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தாயக விடுதலை போரில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட மாவீரர்களுக்கும் அதன்பால் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கும் கனடா நாட்டில் நாம் சந்தித்தது போன்றதொரு இனவழிப்பிற்கு முகம் கொடுத்து இன்று நாம் இங்கு வாழ இடம் தந்து எங்கு ஒதுங்கி வாழுகின்ற இந்த நாட்டின் பூர்வ குடிகளை மனதில் நிறுத்தி ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோமாக. வைத்திருக்கின்ற உருவப்படத்திற்கு ஒருவராக வரிசையாக வந்து மலர் அஞ்சலி செலுத்துவோம். நந்தி கடலையே, நந்தி கடலையே, கரை வந்து என்னோடு பேசலையே, எங்கள் உறவெங்கே, எங்கள் உறவெங்கே, உன் மௌனம் கலைத்திங்கு சொல்லலையே. உன் மீது படகேறி வலை விரித்தோம் என்று கரையெங்கும் எம்மவர் உடல் புதைத்தோம். உன் மீது படகேறி வலை விரித்தோம் என்று கரையெங்கும் எம்மவர் உடல் புதைத்தோம். ஆறாத காயம் இது யார் மறந்து போடுவது, தீராத சோகம் இது யார் நம்மை தேற்றுவது. நந்தி கடல். அன்பான உறவுகளே, வீழ்ந்துவிட்ட எம்மினம் எங்கிருந்து மீள் எழுவது? காலம் எமக்களித்த வாய்ப்பு கடல் நீரில் கரைந்து போன பின்னும் கரிகாலன் எனும் ஒற்றை சொல்லே எமக்கான எழுச்சி. அச்சொல்லிலிருந்தே நாம் மீண்டெழுவோம். தமிழர் இனவழிப்பு நாளான இன்றைய நிகழ்வில் முதலாவதாக 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் குறித்து கனடிய தமிழர் பேரவையின் செய்தியினை வழங்க வருகிறார் தலைவர் குமார் ரட்னம் அவர்கள். மதிப்புக்குரிய பெரியோர்களே, எனது அன்பான நண்பர்களே மற்றும் தமிழ் சமூகத்தின் உறவுகளே, இன்று இந்த நிகழ்வில் பங்கெடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். ஒவ்வொரு ஆண்டும் மே 18 நமது இதயங்களில் ஒரு பலத்த அழுத்தத்தை கொண்டு வருகிறது. கனேடிய தமிழர் பேரவையின் கீழ் நாம் இன்று இங்கு கூடியிருப்பது நாட்காட்டியில் உள்ள ஒரு திகதியை குறிப்பதற்காக மட்டுமல்ல,
ஒரு புனிதமான வாக்குறுதியை நிலைநாட்டுவதற்காக. அதுதான் நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்ற வாக்குறுதி. 17 ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நமது மக்கள் சொல்லனா துயரங்களை எதிர்கொண்டார்கள். நாம் தாயை, தந்தையை, பிள்ளைகளை, உடன்பிறப்புகளை இழந்தோம். ஒரு தலைமுறையின் கனவுகளை இழந்தோம். முள்ளிவாய்க்காலின் வலி என்பது ஏதோ கடந்து போன தூரத்து நினைவல்ல. இன்று இந்த அறையில் அமர்ந்திருக்கும் உங்களில் பலர் நெஞ்சில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆறாத வடு. ஆனால் இங்கு கூடியிருக்கும் உறவுகளையும் நான் பார்க்கும்போது எனக்கு வெறும் கவலை மட்டும் தெரியவில்லை. மாறாக உடையாத ஒரு பெரும் வீரியத்தை நான் காணுகிறேன். அவர்கள் எங்களை புதைக்க நினைத்தார்கள். ஆனால் நாங்கள் விதைகள் என்று அவர்கள் அறியவில்லை. 2009ஆம் ஆண்டின் சாம்பலில் இருந்து தமிழ் புலம்பெயர் சமூகம் ஒரு வலிமையான மீளெழுச்சியை கட்டியெழுப்பியுள்ளது. நாம் இங்கு வளர்ந்திருக்கிறோம். நமது இளைஞர்களுக்கு கல்வியூட்டியிருக்கிறோம். கனடாவின் வரலாற்றோடு நம் கதைகளையும் இணைத்திருக்கிறோம். ஆனால் நம் தாயகத்தில் வாழும் நம் மக்களுக்கு இன்னும் கிடைக்காத நீதிக்காகவும் அவர்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் கண்ணியத்துக்காகவும் நாம் தொடர்ந்து குரல் கொடுக்காவிட்டால் இங்கு நாம் பெற்ற வெற்றிகள் யாவும் அர்த்தமற்றதாகிவிடும். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்பது நம் அனைவரின் கூட்டு சபதம். உண்மை, பொறுப்புக்கூறல், நீதி நோக்கிய நமது போராட்டத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் நாள் இது. இங்கு வந்திருக்கும் இளைய தலைமுறையினரே, இந்த நினைவுக்கனலை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது வரலாற்றை கற்றுக்கொள்ளுங்கள். நமது மொழியை பேசுங்கள். அங்கு என்ன நடந்தது என்பதை இந்த உலகம் மறந்துவிட ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். கடந்த கால துயரங்களால் மட்டும் நான் சோர்ந்து விடாமல் எதிர்காலத்துக்கான ஒரு கூட்டு நோக்கத்தோடு இன்று நாம் இங்கிருந்து புறப்படுவோம். நாம் தொடர்ந்து நினைவு கூறுவோம், தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து எழுச்சி கொள்வோம். நன்றி. தமக்கு எதிராக நடாத்தப்படும் அத்தனை நடவடிக்கைகளும் அது தொல்லியல் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் நில அபகரிப்பாயினும் தமிழர் நில எல்லைகள் மீதான ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, போதை மற்றும் ஏனைய குற்றச் செயல்களுக்குள் எமது இளைஞர்களை ஈடுபடுத்த வேண்டி செய்யப்படும் முனைப்புகளாக இருந்தாலும் சரி, வட்டுக்கோட்டை தீர்மானத்தின்பால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வழங்கிய அங்கீகாரத்தின் அடிப்படையில் நடாத்தப்பட்ட மண்மீட்பு போரின் வரலாற்றை மடைமாற்றம் நடவடிக்கைகள் ஆயினும் சரி, அத்தனையும் இனவழிப்பாகவே இருக்க முடியும் என்பதை கூறி, அடுத்தபடியாக இன்றைய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பான கவிதை ஒன்றை வழங்குவதற்காக வருகிறார் எழுத்தாளர், கவிஞர், அரசியல் திறனாய்வாளர் என்றும் சொல்லலாம், நடராஜா முரளிதரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். இன்றைய மே 18 நினைவு நாளுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்கள். வானத்தின் கீழும் மண்ணின் மேலும் மனித நினைவின் ஒவ்வொரு துளியிலும் ஒரு நிலம் எரிந்தது. அதன் பெயரை நாங்கள் எல்லோரும் உச்சரிக்கின்றோம். அது முள்ளிவாய்க்கால். அங்கு கடல் நீளமாக இல்லை, இரத்தம் நிறைந்திருந்தது. உப்பு கருமை கொண்டிருந்தது. காற்று வீசவில்லை. மக்கள் மடியும் கதறலை காவி கொண்டோட வக்கற்ற மணிமண்டலம் கரும்புகை சூழ் இருட்டு பால்வெளியானது. மக்கள் மடியும் கதறலை காவி கொண்டோட வக்கற்ற வளிமண்டலம் கரும்புகை சூழ் இருட்டு பால்வெளியானது. பிணவாடை மூக்கினில் நுழைந்து மூளைகளை நெரித்தது. மே மாத வெயில் கொதித்து கொண்டிருந்தது. யார் சொன்னார்கள் வசந்தத்தில் பூக்கள் மட்டுமே மலரும் என்று? சிதறிய குழந்தைகளின் பாதங்கள் நசிந்த முட்டுகளாய், தண்ணீர் தேடி ஓடிய சிறுவர்கள் வானத்தில் இருந்து விழுந்து வெடித்த செல்லின் சத்தத்தை கேட்டார்கள். அதன் பின் அவர்கள் பெயர்களை மட்டும் தான் அம்மாக்கள் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டார்கள். யாரும் வரவில்லை.
பதுங்கு குழிகளின் உள்ளே நுழைந்தவர்கள் வெளியே வரவில்லை. மருத்துவமனைகள் வெள்ளை கொடிகளை ஏந்தின. இரத்த விடாய் கொண்டெழுந்த விண்கழுகுகளுக்கு நிறங்களை பிரித்தறிய கண்கள் இருக்கவில்லை. மருத்துவர்கள் கிழிந்த துணியால் இரத்தத்தை தடுத்தார்கள். இறக்கும் குழந்தைகளுக்கு தாதியர்கள் கண்ணீருக்கு பதிலாக கண்ணீரை தந்தனர். உலக நாடுகள் தங்களது மாநாட்டு மேசைகளில் எந்த வார்த்தைகளை உச்சரித்தன? மக்கள் தங்கள் கடைசி மூச்சினை விட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் கடல் கூட கரையை விட்டு வெளியேற நினைத்தது. அலைகள் மணலை தழுவவில்லை. நிலா வானத்தில் தோன்ற தயங்கியது. அந்நிலம் முழுவதும் பிணங்கள் அடுக்கப்படாமல் யார் கணக்கிட்டார்கள் விழுந்தவர்களின் எண்ணிக்கை? எந்த கருவி கருப்பையின் வெற்றிடத்தை அளக்கும்? எந்த கருவி தந்தையற்ற குழந்தையின் இரவு அழுகையை பதிவு செய்யும்? உயிர் பிழைத்தவர்கள் 7 கடல்கள் தாண்டி கனடாவின் பனியில் நடந்தார்கள். ஐரோப்பாவின் ரயில் நிலையங்களில் நின்றார்கள். ஆஸ்திரேலியாவின் வெயிலில் வாழச் சென்றார்கள். அவர்களது உள்ளம் என்றும் எரிந்து கொண்டிருக்கின்றது. நாடுகள் தோறும், நகரங்கள் தோறும், ஊர்கள் தோறும் இந்த மே மாதத்தில் கொடிகள் காற்றில் அசைகின்றன. விளக்குகள் எரிக்கப்படுகின்றன. மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுகின்றன. மலர்களை தூவி மனம் விட்டு அமைதியாக அழுகின்றோம். முள்ளிவாய்க்கால் உலக அரசியலின் கொடூரத்தை உணர்த்திய பெயர். மௌனத்தின் கூட்டிச் சதிக்கு வைத்த பெயர். பாதுகாப்பு வாக்குறுதிகள் முறிந்த தருணத்தில் வைக்கப்பட்ட பெயர். அது அழிக்கப்பட்ட நூலகங்களின் புகை, அடக்கம் செய்யப்படாத உடல்களின் மண் வாசனை, காணாமல் போனவர்களின் நிழல்கள், காத்திருக்கும் தாய்மார்களின் கதவு திறந்த இரவுகள். தாய்மார்கள் கதவை திறந்து வைத்தபடி காத்திருந்தனர். என் மகன் திரும்பி வருவான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். காலம் அவர்களின் நம்பிக்கையை கொய்தது. நம்பிக்கையின் ஊழலையில் தொங்கியவர்கள் வீழ்ந்தார்கள். மே 18 நினைவு நாள் என்பது இறந்தவர்களை நினைவு கூறும் நாளா? எங்களது மனச்சாட்சியை விசாரிக்கும் நாளா? நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் பேசினீர்களா? நீங்கள் மௌனமாக இருந்தீர்களா? நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோமா? எங்களது நினைவுகள் அழிய வேண்டுமா? நினைவுகள் இன்னும் உயிருடன் உள்ளனவா? ஒரு பாடலாக, ஒரு கவிதையாக, ஒரு கண்ணீராக, ஒரு தாயின் உதிர்ந்த புகைப்படமாக, ஒரு குழந்தையின் பெயராக, ஒரு மெழுகுவர்த்தி ஒளியாக. நாங்கள் மலர்களை சூடுவது மனிதாயின் கல்லறையின் மேலா? நாங்கள் மலர்களை சூடுவது மனித மரியாதையின் கல்லறையின் மேலா? நாங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுவது யாருக்காக? மனித நினைவின் இருளுக்குள் ஒளியை ஏற்றுவதற்காக. முள்ளிவாய்க்கால், உன் மணலில் வீழ்ந்தவர்கள் இப்போது நட்சத்திரங்களாகி விட்டார்கள். இரவு வரும் போதெல்லாம் அவர்கள் வானத்தில் தெரிகிறார்கள். கேளுங்கள், கடல் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றது. அலைகள் ஒன்றும் நடந்தவைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கின்றது. அழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் முடிவற்ற சத்தியம், அழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் முடிவற்ற சத்தியம். நாங்கள் மறக்க மாட்டோம், நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த ஒற்றை சொல்லு வரலாற்றில் இதை செய்யும். செய்வோமா? இந்த ஒற்றை சொல்லு வரலாற்றில் இதை செய்யும். செய்வோமா? நன்றி. நிகழ்வில் அடுத்தபடியாக முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்த வேளையில் தனது 3 வயது நிரம்பிய குழந்தையாக இருந்த சங்கவி தேசிகரன் அவர்கள் ஒரு பேச்சு ஒன்றை இங்கு வழங்க தயாராக இருக்கின்றார். தேசிகரன் சங்கவி அவர்களை மணி. மே 12 முதல் மே 18 வரை நடைபெறும் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரத்தை டொரண்டோ மாவட்ட கல்வி வாரியமும் ஒன்றாரியோ மாகாணமும் அங்கீகரித்து நிறைவு கூறுகின்றன. இவ்வாரம் இலங்கை உள்நாட்டுப் போரின் போது மற்றும் அதன் இறுதிக்கட்டத்தில் இலங்கை அரசால் தமிழர் பொதுமக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பெருமளவான கொடூரங்களையும் இனப்படுகொலைகளையும் நினைவு கூறும் காலமாகும். 2009ஆம் ஆண்டு போரின் இறுதிக்கட்டத்தில் மட்டும் 10,000கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். பல மதிப்பீட்டுகளின்படி 40,000க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் இடம்பெயர்வு, காணாமல் ஆக்கப்படுதல், சிறைவு மற்றும் வன்முறைகளை எதிர்கொண்டனர்.
இந்த வாரம் உயிர் இழந்தவர்களையும் உயிர் தப்பியவர்களையும் கௌரவிப்பதற்கும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்கள் இன்னும் எதிர்கொள்ளும் தாக்கங்களை உணர்வதற்கும் மனித உரிமைகள், நீதி மற்றும் பொறுப்புணர்வின் முக்கியத்துவத்தை சிந்திப்பதற்கான நேரமாகும். அனைவரும் இந்த வாரத்தை பற்றிய விழிப்புணர்வை அதிகரித்து நினைவு நிகழ்வுகளில் மரியாதையுடன் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சிறப்பு உரையினை ஆற்றுவதற்காக தனியொரு மனிதனாக தமிழர் வாழும் இந்நல் உலகெங்கும் பயணப்பட்டு அங்கு வாழ்கின்ற தமிழர் தமிழை இலக்கு முறையில் கற்கவும் பேசவும் எழுதவும் கூடிய வகையில் தமிழ் தேசியத்திற்கு அரும்பெரும் பணியை ஆற்றி வரும் மரியாதைக்குரிய திரு ராஜரட்னம் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலகில் தோன்றிய இனங்களெல்லாம் தன்னுடைய வரலாற்றை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றன. தமிழினம் இன்றைக்கு சிதறுண்டு பல்வேறு நாடுகளிலும், நான் தமிழினம் என்றும் சொல்லும் பொழுது ஈழத்தமிழர்களை மாத்திரம் சொல்லவில்லை, பல்வேறு நாடுகளிலும் உலகம் முழுவதும் 18ஆம் நூற்றாண்டு முதல் புலம்பெயர்ந்து தங்களுடைய அடையாளங்களை இழந்து வரலாற்றை அறியாது வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பெரிய கூட்டம் இருக்கின்றது. அந்த நிலை இந்த தமிழர்களுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எங்களுடைய வரலாற்றை நாங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதற்கு இவ்வாறான நிகழ்ச்சிகள் முக்கியம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து வந்து அந்த வரலாற்றை காட்டி செல்ல வேண்டியது தமிழ் மக்களுடைய தலையாய கடமை. அதை நாங்கள் எத்தனை பேர் செய்கின்றோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது ஒரு சமுதாயமாக, சமூகமாக இந்த தலைமுறையோடு போகாது, ஆனால் போய்விடக்கூடாது. அதற்கான வலு பெருமளவில் இருக்க வேண்டும். இதற்கு எங்களுடைய இந்த வரலாற்று நிகழ்ச்சி இது வலு முக்கியமான, இதை நாங்கள் தொடர்ந்து கொண்டாட வேண்டியது, எடுத்து செல்ல வேண்டியது வலு முக்கியமான ஒரு விடயம். அதிலும் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு முதல் பேசியவர்கள் போன்று அந்த மண்ணிலே அந்த நேரத்தில் இருந்தவர்கள், நேரடியாக அனுபவித்தவர்கள், அவர்கள் ஓய்ந்து விடாது நிச்சயமாக இவற்றை எழுதி சொல்லாவிட்டாலும் கூட எழுதி வைக்க வேண்டும். அந்த சான்றிதழ்கள், இந்த வரலாறு தொடர்ந்து போக வேண்டுமானால் அவர்கள் எந்தவித தயக்கமுமின்றி, எந்தவித திரிவுமின்றி, விருப்பு வெறுப்பின்றி அவற்றை பதிவு செய்ய வேண்டும். இன்று உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவற்றை ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒரு வரலாறு. அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த நாளிலே ஒரு நாங்கள் திடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் இது முக்கியமான ஒரு விடயம். எல்லோரும் அதை பதிவு செய்து எழுதி வைக்க வேண்டியது முக்கியம். அது ஒரு காலத்தில் இன்னும் ஒரு 50 வருடத்துக்கு பின்பு கூட இப்போ இந்த வரலாற்றை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு துணை செய்யும். அது நேரடியான கண்கண்ட முதலாவது சாட்சி. பின்பு 50 வருடத்துக்கு பின்பு எழுதுபவர்கள் அல்லது அந்த சம்பவத்தில் வாழாதவர்கள் எழுதுவதெல்லாம் கற்பனையும் கலந்திருக்கும். இது ஐவிக்னஸ் என்று சொல்வார்கள். அது போன்று அவர்கள் அந்த கடமையை நிச்சயமாக செய்ய வேண்டும். இது முக்கியமானது. அது பப்ளிஷ் பண்ண தேவையில்லை, எழுதி கூட வைக்கலாம். அது ஒரு காலத்தில் அவர்களுக்கு பின்னோ என்னவோ அது சமூகத்துக்கு வந்து சேரும். முக்கியமான விடயம் அது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட பெரிய இன அழிப்பு முறை. இதுக்கு உலகத்தில் சிங்களத்துக்கு நல்லிடத்தை மூட்டி அதை பின்னின்று செய்தவர்கள்
அந்த தமிழ் இனத்தினுடைய அல்லது விடுதலை புலிகள் மீதோ தமிழ் இனத்தினுடைய போராட்டத்தில் நிறைய நியாயங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய தேவைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்த பொழுதும் அதை ஏன் செய்தார்கள் என்றால், இந்த இனம் தமிழினம் கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய மொழி, கலை, பண்பாடு, வரலாறு, வாழ்வியல் இவற்றிலெல்லாம் ஒவ்வொரு இனத்தினுடைய தாக்கங்களால் அமுக்கப்பட்டு இருந்ததை விடுதலை புலிகள் மீட்டெடுத்து கொண்டிருந்தார்கள். மொழியில் மாற்றம், உண்மையான தமிழ் மொழியில் உள்ள சேர்க்கப்பட்டிருந்த தமிழ் மொழியை மீட்டுருவாக்கம் செய்தார்கள். தமிழர்களுடைய வாழ்வியலை மீட்டுருவாக்கம் செய்தார்கள். இவ்வாறு எல்லா துறைகளிலும் அவர்கள் தமிழர்களுக்கு உயர்ந்த கலை, பண்பாடு, வாழ்வியலை கொண்ட தமிழ் இனத்தின் அந்த வாழ்வியலையும் மீட்டெடுத்து கொண்டிருந்தார்கள். மண்ணுறுப்பு மாத்திரம் அல்ல செய்தது, அல்லது எங்கள் மண்ணை ஆக்கிரமித்து நிற்கின்ற அந்நிய இராணுவத்தை அகற்றுவது மாத்திரமல்ல அவர்கள் பணியாக இருந்தது. தமிழ் இனத்தினுடைய அந்த வாழ்வியலையும் மீட்டு கொண்டு வருவது ஒரு பெரிய பணியாக அதுக்கு துறைகள் அமைத்து செயல்பட்டு கொண்டிருந்தார். இது சில நாடுகளுக்கு எல்லோருக்கும் தெரியும், குறிப்பாக இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்புடையது அல்ல. அது எங்களுடைய தமிழன் தன்னுடைய மொழி, கலை, பண்பாட்டினுடைய மீட்டெடுத்து வருவது அவர்களுக்கு ஏற்புடையதல்ல. அந்த அடிப்படையில் தான், அந்த அடிப்படை ஒரு முக்கிய காரணியாக இந்த இந்த இன அழிப்புக்கு அமைந்தது என்று சொன்னால் அது மிக கூற்றல்ல. இன்றும் அதுதான் சிக்கல். ஆனால் இந்த வரலாற்று நடைபெற்ற இந்த இன அழிப்பை, இந்த சம்பவத்தை கொண்டு நாங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை எவ்வாறு கட்டி எழுப்பி அதனூடாக அடுத்த பயணத்தை மேற்கொள்கின்றோம் என்பது முக்கியமானது. அதை தவற விடுவோமானால் இது பெரிய இந்த இழப்புக்கும் மறந்தே போகக்கூடிய நிலைக்கு வந்துவிடுவோம். இன்று தமிழினம் சிதைவுற்றிருக்கின்றது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. இதனை முன்னெடுக்க வேண்டியவர்கள் அதை செய்யவில்லை. அவர் மீது நான் குற்றம் சொல்லவில்லை. இது குறித்துடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இந்த காரணங்களை சொல்லி தாங்கள் மேலும் வலுவாக இருக்க தங்களை தனிப்பட்ட முறையில் வலுவாக்குவதற்கு பயன்படுத்துகின்றார்களே ஒழிய இதை கொண்டு எமதுடைய விடிவுக்கான, அரசியல் தேவைக்கான, இந்த மக்களின் விடுதலைக்காக உண்மையில் திட்டங்கள் வைத்து செயல்படுகிறார்கள் என்றால் இல்லை. இதை முதல் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒளித்து மறைப்புக்கு இல்லை. எனக்கு கண்கூடாகவே என்னிடம் நிறைய சாட்சியங்களும் சம்பவங்களும் இருக்கின்றது. இதில் பேசக்கூடிய நேரம் இல்லை. இவர்கள் எங்க போய் யாரை சந்தித்தால் என்ன, விளம்பரத்துக்காக, யாரை கூட்டிக் கொண்டு வந்தால் என்ன, விளம்பரத்துக்காக, எந்த நிகழ்ச்சியை நடத்தினால் என்ன, விளம்பரத்துக்காக. உண்மையாக திட்டமிட்டு தமிழினத்துக்கு என்ன தேவை, அடுத்த அரசியல் நகர்வு என்ன என்பதை இந்த எந்த ஒரு அமைப்பும் முழுமையாக முன்னெடுத்து செல்லுகின்றது என்றால் கவலைக்குரிய விடயம். செய்வதற்கு நிறைய இருக்கின்றது. உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழினம் அதை எதிர்பார்த்திருக்கின்றது. ஆச்சரியம் என்னவென்றால், இந்த மொழியை இழந்திருக்கின்ற தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், பிஜி, மியான்மர், இந்த நாடுகள் எல்லாம் இதை முழுமையாக எதிர்பார்க்கின்றன. அவர்கள் மொரீசியஸில் தான் முதல் மொழிவாய்க்கால் நேமூற்றம் கட்டப்பட்டது. கனடாவிலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. மாவீரர் தினம் தொடர்ந்து இந்த இராணுவ நெருக்கடிக்கு கூட மியான்மரில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இல்லாம தமிழர்கள் இந்த தமிழ் தேசியத்தை ஒன்றிணைத்து நாங்கள் அதற்கான வேலை திட்டம் போட்டு ஏதாவது செய்கின்றோம் என்றா இல்லை.
நாங்கள் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்து நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இது ஏற்புடையதோ அல்லது எங்களுக்கு விடிவை தரக்கூடியதோ அல்ல. தமிழினம் நிச்சயமாக இதற்காகத்தான் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு முடிந்ததும் நாடு கடந்த அரசை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேபியிடம் போய் நின்று வலிந்து கூறி சண்டை பிடித்து, இங்கே அந்த கூட்டத்தில் வந்திருந்தவர் சொர்ணலிங்கம் இருக்கின்றார் சாட்சி, அவர் தான் அதுக்கு மினிட்ஸ் எடுத்தவர். அந்த அந்த நாடு கடந்த அரசை உருவாக்கி விட்டோம். அது கூட தனிய தமிழீழத்தை சுற்றி சுற்றி அதுக்குள்ள உள்ள பிரச்சனையோடு தான் ஊடாடி கொண்டிருக்கின்றது ஒழிய அந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு வேறு என்ன வழிகள், உலக ரீதியாக என்ன எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய செயல்பாட்டுக்கு குந்தகமாக தமிழ் இனத்தின் விடுதலைக்கென்று நின்றவர்கள் குறுக்கப்படுத்தியிருந்தது அது ஒரு முக்கிய விடயம். மக்கள் எது சரிபுலை என்று தெரியாமல் இரண்டு பக்கம் கதைத்துக் கொண்டிருந்தது என்ன ஒரு பக்கம். சொல்லுகளையோ உணர்ச்சிகளையோ அல்லது செயல்பாடுகளையோ விடுத்து என்ன செயல் நடக்கின்றது, என்ன செய்கின்றோம், செய்ய வைத்து மதிப்பிடுகின்ற தன்மை, அறிவு சார்ந்த தன்மை எங்களிடம் வளர வேண்டும். வெறும் உணர்ச்சி வயப்பட்ட விடயங்களால் எதுவும் நாங்கள் அறிய போவதில்லை. அறிவு ரீதியாக நாங்கள் சாணக்கியமாக இந்த தமிழ் தேசியம் என்ற உணர்வு, இந்த போராட்டம் நான் இப்ப கூறிய மாதிரி உலகில் உள்ள அத்தனை நாட்டு தமிழர்களை ஒன்றிணைத்திருக்கின்றது, ஈழத்தமிழர்களை பிளவுபடுத்தி இருக்கின்றது. பிளவுபடுத்தின தமிழ் போராட்டம் அல்ல, அதுக்கு வேறு காரணிகள். உலக தமிழினம் ஒன்றிணைந்திருக்கின்றது, ஈழத்தமிழினம் புலம்பெயர்ந்த நாடுகளில் பிளவுபட்டு இருக்கின்றது. இதற்கு காரணம் எல்லாம் சிவநலம் போல நான் இருக்கின்ற கூறிய அந்த விளம்பர போக்குத்தான். அதை அறிந்து புரிந்து அறிவு ரீதியாக சிந்திக்க முடியாத மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். இது மறக்க முடியாத உண்மை. அவருக்கு கசப்பாக இருக்கலாம் இது. ஆனால் ஒரு இனத்தின் மீது பற்று கொண்டொருவன், உணர்வு கொண்டொருவன் இதை நிச்சயமாக சொல்ல வேண்டும். நான் ஆதியிலிருந்து சொல்லி வருகின்றேன். சொர்ணலிங்கம் போன்றவர்கள் என்னுடைய கூற்றுகளை நீண்ட காலமாக அவதானித்து வருவர்கள், அவர்களுக்கு தெரியும். இது முக்கியமான விடயம், மிக மிக முக்கியமான விடயம். மக்கள் நீங்கள் துணிவாக சரியானத்தை ஏற்றுக்கொண்டு சரியானத்தின் பின்னால் போக வேண்டும், சரியான கொள்கையை எடுத்து கூற வேண்டும். எனவே நாங்கள் அரசியல் கட்சி போன்று சார்ந்திருப்பவர்களுக்காக விவாதம் செய்யாதீர்கள், வீண் விவாதம் செய்யாதீர்கள். உண்மை தெரியாவிட்டால் பேசாதீர்கள், உண்மை தெரிந்தால் உறக்க கூறுங்கள். அவர் என்ன சொல்வார், இவர் என்ன சொல்வார் என்ற நிலைமை பொது வாழ்வில் இல்லை. தமிழகத்தில் ஒரு சொல் இருக்கின்றது, புறம் கூறாதே. புறம் என்றால் என்ன? தமிழர்கள் வாழ்வியலை இரண்டாக பகிர்ந்தார்கள், அகம்புறம். புறம் என்றால் சமுதாயத்தோடு ஒட்டியது, அதில் உள்ள குறைபாடுகளை போக விட்டு சொல்லக்கூடாது. அவருக்கு நேரே கூறு, போக விட்டு புறம் சொல்லி தெரிய வேண்டாம். நேர கூறு, அவருக்கு நேர கூறு, நேரே அடித்து சொல்லுங்கள், உணர்த்தி சொல்லுங்கள். என்னமொன்று தெரியுமா, தமிழில் அகங்கூறு என்று சொல்லி இல்லை. அகவாழ்வை விமர்சிக்காதீர்கள். அகவாழ்வை கொண்டு வந்து புறவாழ்வு செய்பவனை குற்றம் சொல்லி இழுத்து விழுத்தாதீங்க. அகம் கூறல் என்று ஒரு சொல் இல்லை தமிழில், புறம் கூறல் என்று தான் இருக்கிறது. புறத்தை நீ கூறு, அகத்தை விட்டு விடு, அது அவன் வாழ்க்கை. அவன் தண்ணி போடுவான்டா தண்ணி போடட்டும், அது அவன் வாழ்க்கை. ஆனால் என்ன செய்கிறான்? டாக்டர்கிட்ட போகிற அவர் சீக்கிரம் குடிக்கிறவர் என்றால் அவர் குடிக்க வேண்டாம்டா, நீ குடிக்கிறான்னு கேளாதீங்க. உனக்கு கூடாதுன்றா அவர் சொல்றார், அவ்வளோதான். அகங்கூறாத, புறங்கூறு. இந்த புறத்தை நேர கூறு, நிமிந்து கூறு, துணிந்து கூறு.
இந்த நாளிலே இந்த சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமான விடயம் இது, முக்கியமான விடயம். இது மறக்க முடியாத விடயம், மாற்றக்கூடாத விடயம். இந்த நாளிலே நான் இந்த முள்ளிவாய்க்கால் பற்றி சென்ற வருடம் எழுதிய ஒரு கவிதை, அதை வாதித்து என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கின்றேன். நினைக்க விரும்பாத தமிழினம், மறக்க முடியாத நாட்கள் இவை. நினைவுகளை ஓரம் கட்ட முடியாமல் நகரும் வலி சுமந்த மன்னர்களை மண் சுமந்த நாட்கள் இவை. உன் இனம் உலகில் பேரரசை உருவாக்கி அரசளித்த இனம் தமிழினம். வேலேந்திய வேலவரை ஏந்தி வாழ்ந்த இனம், முருகன் காலம் தொட்டு வேலேந்தி வாழ்ந்த இனம். தென்னகத்து பனிநிலமாம் தென்குமரி வேற்று முதல் வட பனிமலையாம் இமயம்பரை இயற்கையின் மயக்கத்தை போற்றிசைத்து போக பூமி தன்னை ஆண்ட இனம். ஐம்பூதங்களையும் 5 நிலங்களையும் பேணி பாதுகாத்து இயற்கையோடு வாழ்ந்தொரு மாபெரும் இனம். தெற்கே இயற்கையாலும் வடக்கே வல்லடிக்காரனின் வல்லடி வழக்காலும் குறுகிவிட்ட இனம். எங்களுடைய கடல் பேரலையால தென்குமரியில் இருந்த நாடுகளை இழந்தோம். மேலே வடக்கே இருந்து அந்நியர்களுடைய படையெடுப்பால் வடக்கே நாட்டை இழந்து இன்றைக்கு ஒரு குறுகிய நிலப்பரப்பில் தமிழினம், உலக தமிழினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வடக்கிலிருந்து வந்தோரை வரவேற்று அவர்தம் வஞ்சனையால் சூழ்ச்சியால் ஆட்சியை இழந்து அவர் கழித்து அம்மனமாய் நிற்கையிலே வன்னியில் வல்லாண்மை மிக்கார் வல்லாளர் தம் மூதுணர்வு கொண்ட மூதியோர் வழி நின்று அரசளித்த ஆட்சி ஒன்று. அறத்தின் வழியில் பொருளீட்டி ஈகை செய்து இன்புறுவோம் என்ற இலட்சியத்தை இன்னுயிராய் கொன்று அரசளித்து தமிழினம் மூழ்கடித்த முத்துக்களை ஆரிய மாயை மாளுதல் செய்த மரபை மாய்வு செய்து மாட்சிமை மிக்க மாண்பை மூழ்கி எடுத்து வர முயன்ற காலம் இது. இதுதான் அவர்களுக்கு சிக்கல். இதைத்தான் உலகம் ஏற்க இல்லை. அவர்களுக்கு எங்களோட பக்கம் எங்களுக்கு ஒரு தனி நாடு இருக்கின்றதை உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அவர்கள் ஏற்காத விடயம் இது. தமிழினம் மூழ்கடித்த முத்துக்களை ஆரிய மாயை மாழ்குதல் செய்த மரபை மாவி செய்த மாட்சிமிக்க மாண்பை மூழ்கி எடுத்து வர முயன்ற காலம் அது. விடுமா ஆரியம், செல்வமும் அதிகாரமும் எம் குறிக்கோள், அதை எப்படியும் அடைவதே எம்பழி என்ற கோட்பாடு கொண்டோர் எல்லாம் ஒன்றிணைந்து மூழ்கடிக்க முயன்று நலிந்து விட்ட சிங்கள அரசுக்கு நல்லிரத்தம் ஊட்டி பின்னிருந்து வரோதையரை வழிகெடுக்க வழிநடத்தி நின்ற நாட்கள். சிங்களத்துக்கு பின்னின்று அதை வழிநடத்தி அழிக்க நின்ற நாட்கள் அவை. ஆக்கிரமித்து ஆள நினைப்போர் மனித குலத்தில் சமத்துவத்துக்கு இடமில்லை என்று உலகுக்கு இயம்பிய நாட்கள். இதை மாண்புமிக்க மரத்தமிழன் ஏற்பானா? இவன் ஈனச் செயலை மறப்பானா? இவ்வீனச் செயலை மறப்பானா? இயலாது என்றுதான் விடுவானா? முள்ளிவாய்க்கால் முற்றுப்புள்ளி அல்ல, முள்ளிவாய்க்கால் முற்றுப்புள்ளி அல்ல, முற்றுப்புள்ளி அல்ல. நன்றி, வணக்கம். 2009க்கு பின் எமக்கு எதிராய் ஒரு உளவியல் யுத்தத்தை பேரினவாதம் கையில் எடுத்து கச்சிதமாய் நகர்த்தி வருகிறது. நாம் தோற்றவர்கள், தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று பல்வேறு வடிவில் வளர் இளம் தலைமுறைகளுக்குள் பலவீனமான மனநிலையை உருவாக்கி அதில் வெற்றி கண்டும் வருகிறது. நாம் அதிலிருந்து மீள வேண்டும். அறிவாயுதத்தை கையில் எடுப்போம், ஆக்கப்பூர்வமாய் சிந்தித்து செயலாற்றுவோம். அடுத்தபடியாக இன்றைய நாளில் பாடல் ஒன்றை வழங்குவதற்காக எங்களுடைய டெசிகரன் அவர்கள் வருகிறார். விழிகள் கரைய உருகி உருகி இரவில் அழுகின்றோம். விடியும் காலை மலர்கள் எடுத்து தினமும் தொழுகின்றோம்.
பகைவன் இருந்த குகையில் புகுந்த உயர்ந்த புலிகளே, எங்கள் தலைவன் அடுத்த சபதம்